தீபக்கும் சிதம்பரமும் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் ஒரு 32 வயது பெண் வேகமாக வந்து அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள். அவளுடைய பெயர் ஷாலினி. சேகரின் தனிப்பட்ட பிஏவாக அவள் இருந்தாள். அவளுக்கு சிதம்பரத்தையும் அடையாளம் தெரியாததால் 2 பேரையும் தடுத்து நிறுத்தி, யார் நீங்க? எப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள். சிதம்பரம் ஏதோ சொல்ல வர தீபக் அவரை தடுத்து ஷாலினியை பார்த்து, நான் இங்க சேர்மேன் மிஸ்டர் ஆதவனை மீட் பண்ண வந்திருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஷாலினி கோபத்துடன், ஆதவன் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் தான். யார் என்னன்னே தெரியாம இப்படிதான் மேனஸ் இல்லாம உள்ள வருவீங்களா? உடனே இங்க இருந்து வெளியே போங்க, இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன் என்று கோபமாக சொன்னாள். அந்த சமயத்தில் தீபக்கின் போன் ரிங் ஆக ஷர்மிளாவிடமிருந்து கால் வந்து கொண்டிருந்தது. தீபக் காலை அட்டென்ட் செய்யும் முன்பே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. அப்போது சிதம்பரம் ஷாலினியை பார்த்து, ஹலோ பொண்ணு, நீ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தேவையில்லாம வார்த்தையை விட்டு பிரச்சனையில மாட்டிக்காத என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் அவரை பார்த்து, அங்கிள், சீக்கிரம் ஆதவனை வர சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல என்று பதற்றத்துடன் சொன்னான். அவனுடைய கவலை எல்லாம் ஷர்மிளாவை பற்றி தான் இருந்தது. தீபக் சொன்னதை கேட்டு உடனே சிதம்பரம் ஆதவனுக்கு கால் செய்து வெளியே வர சொன்னார். ஆதவனுக்கு சிதம்பரத்தை நன்றாக தெரியும் என்பதால் உடனே தன்னுடைய கேபினில் இருந்து வெளியே ஓடி வந்தான். ஷாலினியின் பேச்சை இருவருமே மதிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் கடைசியா வார்ன் பண்றேன், இப்ப வெளியில போக போறீங்களா இல்லையா என்று கோபமாக கத்த, அப்போது பின்னால் இருந்து, ஏய் ஷாலினி, வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அறிவில்ல என்று ஆதவனின் குரல் கேட்டது. டக்குன்னு திரும்பி பார்த்த ஷாலினி, சாரி சார், இவங்க 2 பேரும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து என்று சொல்லி முடிக்கும் முன்பே, வாய மூடு, உன்னோட இந்த திமிருத்தனமான பேச்சுக்கு என்னால உன்னை இந்த கம்பெனியை விட்டு இப்பவே தூக்க முடியும்னு உனக்கு தெரியும்ல என்று ஆதவன் கோபமாக கேட்க, ஷாலினி எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஷாலினி ஆபீஸில் அவமானப்படுவது இதுதான் முதல் முறை. ஷாலினி சேகரை கைக்குள் போட்டுக் கொண்டுதான் இந்த வேலையை வாங்கியிருந்தாள். அங்கிருந்து நகர்ந்து சென்றவள் உடனே சேகருக்கு கால் செய்து மொத்த விஷயத்தையும் சொன்னாள். மறுபுறம் சிதம்பரம் ஆதவனிடம் தீபக்கை அறிமுகப்படுத்தி வைத்தார். தீபக் ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் முடித்து கையெழுத்து போட்டுவிட்டு நேரத்தை பார்க்க மணி 3 மணியை கடந்து கொண்டிருந்தது. எனக்கு இன்னமும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு என்று சொன்னவன் வேகமாக ஆபீஸை விட்டு வெளியே வந்தான். 3 பேரும் லிப்டில் இருந்து கீழே இறங்க அங்கே சேகர் கோபமாக நின்று கொண்டிருந்தார். அவர் ஆதவனை பார்த்ததும், ஆதவன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? புதுசா வந்தவங்க கிட்ட நீதான் இந்த கம்பெனியோட சேர்மேன் சொன்னது மட்டும் இல்லாம ஷாலினியையும் வேலையை விட்டு துரத்திடுவேன்னு மிரட்டுறியா என்று கத்தினார். அதை கேட்டதும் சிதம்பரம் முன்னால் வந்து, மிஸ்டர் சேகர், இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன் மிஸ்டர் ஆதவன் தான். இப்பதான் அவருக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கேன் என்று சொன்னார். உடனே சேகர் கோபமாக அவரை பார்த்து, முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா என்று கேட்க, என் பேரு சிதம்பரம் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். அதை கேட்டதும் சேகரின் கால்கள் நடுங்கியது. அவருக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் அவருக்கு தலைக்கு மேல் இருந்த கோபத்தால் சிதம்பரத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. மிஸ்டர் சிதம்பரம், சாரி, உங்களை நான் சரியா கவனிக்கல. இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சரி, எதுவா இருந்தாலும் கேபினுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க என்று கெஞ்சியபடி சொன்னார் சேகர். உடனே தீபக் அவரை பார்த்து, பேச வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சது மிஸ்டர் சேகர். இந்த கம்பெனியோட பேர்ல நீங்க இல்லீகலா என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு சேகருக்கு இன்னமும் அதிர்ச்சியானது. அவமானத்துடன் மெதுவாக கண்களை சுழற்றி பார்க்க அந்த பில்டிங்கில் இருந்த மொத்த ஆட்களும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் ஒரு லெட்டரை அவரிடம் கொடுத்தான். அந்த லெட்டரில் தீபக் தான் எஸ்வி கம்பெனியின் புதிய உரிமையாளர் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் சேகருக்கு பேச்சே வரவில்லை. அப்போது தீபக் ஆதவனை பார்த்து, மிஸ்டர் ஆதவன், என் கூட கேபினுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அங்கிள், நீங்களும் என் கூட வாங்க என்று சொல்லி இருவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து உள்ளே சென்றான். உள்ளே வந்ததும், மிஸ்டர் ஆதவன், இன்னையிலிருந்து நீங்க தான் இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன். இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கணும் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ஆதவன் சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ் சார், இது வரைக்கும் இருந்த மாதிரி இதுக்கு மேலையும் நான் ரொம்ப நேர்மையா இந்த கம்பெனில நடந்துக்குவேன் என்று சொன்னான். குட். அப்புறம் இன்னொரு விஷயம், சேகரும் அவரோட மகன் விவேக்கும் 2 பேரோட இல்லீகல் விஷயங்கள் எல்லாம் உடனே வெளியே கொண்டு வரணும். விவேக் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு எனக்கு தெரியும். இப்ப 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு என்று சொன்னான் தீபக். கவலைப்படாதீங்க சார், அவங்களுக்கு எதிரா எல்லா எவிடன்ஸும் என்னோட லாக்கர்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்
அந்த எல்லா எவிடன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கறேன் என்று சொன்னான் ஆதவன். ஓகே என்று தலையை ஆட்டிய தீபக் சிதம்பரத்தை பார்த்து, அங்கிள், எனக்கு உடனே 30 லட்சத்துக்கு செக் கொடுங்க, நான் போயாகணும், டைம் இல்ல என்று சொன்னான். கண்டிப்பா சின்னையா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீங்க ஏன் இப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வேஷம் போடுறீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்ல என்று தயங்கிக் கொண்டே கேட்டார் சிதம்பரம். அங்கிள், நான் பிறந்ததுல இருந்தே என்ன உங்களுக்கு தெரியும். நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். இல்லனா கல்யாண மேடையில ஒரு பொண்ணை விட்டுட்டு நான் வருவனா? நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் என்னோட தந்திரமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ராஜா தன்னை சுத்தி இருக்கிறவங்க உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா சில நேரம் வேஷம் போட்டுதான் ஆகணும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். அது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க என்று சொன்னான் தீபக். அவனுடைய நோக்கம் என்னவென்று சிதம்பரத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு அதை பற்றி பேசாமல் உடனே 30 லட்சத்திற்கான செக்கை தீபக்கிடம் கொடுத்தார். தீபக் செக்கை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பும் சமயத்தில் வெளியே இருந்த செக்யூரிட்டியிடமிருந்து சிதம்பரத்திற்கு கால் வந்தது. அவர் அட்டன் செய்து பேசிவிட்டு அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்தார். சின்னையா, உங்களோட ஒய்ஃப் ஷர்மிளா விவேக்க பார்க்க அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்களாம் என்று சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டதும் அவனது இதயம் இன்னமும் படபடக்க ஆரம்பித்தது. விவேக்கிடமிருந்து ஷர்மிளாவை காப்பாற்ற முடியுமா? தீபக்கை பற்றிய உண்மையை ஷர்மிளா தெரிந்து கொள்வாளா? விவேக் அவளை எதற்காக தன் அறைக்கு அழைத்தான் என்று தீபக்கிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. விவேக் அறையில் போதைப் பொருள் இருப்பதும் அதை தான் அடைய நினைக்கும் பெண்கள் மீது அவன் பயன்படுத்துவதும் அங்கே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர்கள் சேகருக்கும் விவேக்கிற்கும் பயந்து யாரிடமும் வெளியே சொல்லாமல் இருந்தார்கள். சிதம்பரம் சொன்னதை கேட்டு தீபக் செக்கை மடித்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கோபமாக விவேக்கின் ரூமை நோக்கி சென்றான். அதை பார்த்து ஆதவனும் பயத்தில் பின்னாலேயே செல்ல சிதம்பரம் அவன் கையை பிடித்து தடுத்தார். நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த விஷயத்தை சின்னையா டீல் பண்ணிக்குவாரு. ஆதவன், நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். தீபக் ஐயா தான் சிவகங்கை சீமை ராஜான்ற விஷயம் நம்மளை தாண்டி வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்று தீவிரமான குரலில் சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு ஆதவன் வேகமாக தலையை ஆட்டியபடி, கண்டிப்பா யாருக்கும் தெரியாது சார் என்று சொன்னான். விவேக் இருக்கும் அறை 14வது மாடியில் இருந்ததால் தீபக் இன்னமும் 10 மாடிகள் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. லிப்ட் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் வேகமாக மாடிப்படியில் ஏறி ஓடினான். அந்த நேரத்தில் ரூமில் விவேக் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய கையில் ஒரு கிளாஸில் ரெட் ஒயின் இருந்தது. ஷர்மிளா முன்னால் இருந்த சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் விவேக்கின் அறைக்கு வந்தவுடனேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். ஆனால் அவன் எதையும் கவனித்திருக்கவில்லை. அவனுடைய பார்வை மொத்தமும் ஷர்மிளாவின் அங்கங்கள் மீதே பதிந்திருந்தது. ஷர்மிளா சொல்லி முடித்ததும், இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு ஷர்மி என்று விவேக் கேட்க, அதான் விவேக், எனக்கு உடனடியா 30 லட்சம் பணம் வேணும் என்று ஷர்மிளா தயங்கிக் கொண்டே கேட்டாள். இவ்வளோதானா? இதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? உட்காரு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்று ரெட் ஒயினை ஒரு கிளாஸில் ஊற்றி அவளிடம் கொண்டு வந்து நீட்டினான். இல்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, வேண்டாம் விவேக் என்று ஷர்மிளா மறுக்க, இல்ல ஷர்மி, இது ரொம்ப காஸ்ட்லியான ஒயின், ஆல்கஹால் கம்மிதான், தாராளமா குடிக்கலாம் என்று விவேக் சிரித்துக் கொண்டே நீட்ட ஷர்மிளா தயங்கியபடி, இல்ல வேண்டாம் விவேக், நீ பணத்தை கொடுத்தா நான் உடனே கிளம்பிடுவேன், அங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொன்னாள். அதை கேட்டதும் விவேக் சிரித்துக் கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த செக் புக்கை எடுத்து டேபிளின் மீது போட்டான். உனக்காக நான் 30 லட்சம் இல்ல, 3 கோடி கூட இதுல ஃபில் பண்ணி கொடுப்பேன். ஆனா நீ என் கூட சேர்ந்து ஒரு கிளாஸ் ஒயின் ஆச்சும் குடிக்கணும் என்று சொன்னான். அதை மட்டும் பண்ண சொல்லாத விவேக், நான் இந்த பணத்தை கூடிய சீக்கிரமே எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன் என்று ஷர்மிளா சொல்ல, எனக்கு பணம் முக்கியம் இல்ல என்று விவேக் ஷர்மிளாவை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். அவன் சொல்லும் விதத்திலேயே ஷர்மிளாவுக்கு அவனுடைய எண்ணம் என்னவென்று நன்றாக புரிந்தது. விவேக் மெதுவாக அருகில் வர ஷர்மிளா சோபாவிலிருந்து எழுந்து பின்னால் நகர்ந்து சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள். அவள் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. விவேக் அவள் அருகில் நெருக்கமாக வந்து, ஷர்மி, உனக்கு இப்ப இந்த பணம் கிடைக்கலனா கண்டிப்பா உன் அப்பா ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. உள்ள போனா அவருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் என்று பயமுறுத்தும் தோணியில் சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தன் அப்பாவின் முகம் கண் முன்னால் வந்து சென்றது. அதே சமயத்தில் விவேக்கின் முகத்தை பார்க்கும்போது அவளால் பயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. விவேக் இன்னமும் அவள் அருகில் நெருங்கி வந்து, வா ஷர்மி, என் கூட சேர்ந்து இந்த ஒரு கிளாஸ் ஒயினை மட்டும் குடி, நான் இப்பவே செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன் என்று சொல்ல ஷர்மி தயங்கிக் கொண்டே, குடிச்சா எனக்கு செக் கொடுப்பல்ல என்று கேட்டாள். அவளுடைய மனதில் அந்த நேரத்தில் தன் அப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டதுமே விவேக்கின் கண்கள் பிரகாசித்தது.
இன்னைக்கு இரவு முழுக்க அவளுடன் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டவன், கண்டிப்பா நீ குடிச்ச அடுத்த செகண்டே நான் செக்ல கையெழுத்து போடுறேன் என்று சொன்னான். ஷர்மி கொஞ்சம் தயக்கத்தோடு மெதுவாக ஒயின் கிளாஸை எடுத்து குடிப்பதற்காக வாய் அருகில் கொண்டு வர டக்கென அந்த ரூமின் கதவு திறந்தது. இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே தீபக் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் விவேக்கிற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூமுக்குள்ள வருவ என்று கோபமாக சொல்லிக் கொண்டே அருகில் சென்றான். ஷர்மிளாவும் தீபக்கை அங்கே எதிர்பார்க்கவில்லை. தீபக், நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க, ஷர்மி, நான் மட்டும் சரியான டைமுக்கு வரலானா இவன் உன்னை என்ன பண்ணிருப்பான் தெரியுமா என்று பதட்டத்துடன் மூச்சு வாங்கியபடியே சொல்ல, ஷர்மிளா கோபமாக, தீபக் என்ன பேசுற நீ? நான் விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். விவேக்கும் பணம் தரேன்னு சொல்லிட்டான் என்று சொன்னாள். ஷர்மி, உனக்கு இவனை பத்தி தெரியாது என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக் அவனை அடிப்பது போல அருகில் சென்று, உனக்கு என்னடா என்ன பத்தி தெரியும்? நான் நினைச்சா உன்னால் இந்த ரூமை விட்டு உயிரோடவே வெளியே போக முடியாது, பாக்குறியா என்று சொல்லி அவன் மார்பில் கை வைத்து தள்ளினான். அப்போது நடுவே வந்த ஷர்மிளா, விவேக் ப்ளீஸ், தீபக் என்னோட ஹஸ்பண்ட், அவரை எதுவும் பண்ணிடாத என்று கெஞ்சும் தோணியில் கேட்டாள். ஓ, இவன் தான் அந்த வீட்டோட மாப்பிளையா? உடனே இந்த உதவாக்கரைய என் காலில் விழுந்து சாரி கேட்க சொல்லு, இல்லன்னா இவன் இங்க இருந்து உயிரோட வெளியே போக மாட்டான். நீயும் அந்த செக் அமௌண்ட்டை மறந்துடலாம் என்று தீபக்கை கோபமாக முறைத்து கொண்டே சொன்னான் விவேக். ஆனால் தீபக்கின் கண்களில் துளியும் பயமில்லை. அவன் விவேக்கின் கையில் இருந்து 30 லட்சம் ரூபாய் செக்கையே பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பாக்குற? இப்படிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை செஞ்சான். அவனை இப்ப வரைக்கும் அவனோட ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க. உனக்கும் அந்த நிலைமை வரணுமா என்று கோபமாக கேட்டான் விவேக். அந்த வார்த்தையால் பயந்து போன ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தீபக்கின் கண்களில் துளியும் பயமில்லை. அவன் விவேக்கின் கையில் இருந்து 30 லட்சம் ரூபாய் செக்கையே பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பாக்குற? இப்படிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை செஞ்சான். அவனை இப்ப வரைக்கும் அவனோட ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க. உனக்கும் அந்த நிலைமை வரணுமா என்று கோபமாக கேட்டான் விவேக். அந்த வார்த்தையால் பயந்து போன ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தீபக், என்ன பார்த்துட்டு இருக்க? உடனே விவேக் கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த இடத்து விட்டு போ, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொன்னாள். அவள் அக்கறை தீபக்கிற்கு மகிழ்ச்சியை தந்தது. ஷர்மி, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவனோட மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத, குறைக்கிற நாய் கடிக்காது என்று சொன்னான் தீபக். அந்த வார்த்தையை கேட்டதும் விவேக் கோபத்துடன் வந்து தீபக்கின் சட்டையை பிடித்தபடி தன் மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். இன்ஸ்பெக்டர் சிவா, நீ உடனே என்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி வா. இங்க இப்போ ஒரு பொண விழ போகுது, அள்ளி போட்டுட்டு போறதுக்கு ஆள் இல்ல என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். என்னவா நாய்னு சொன்ன? உன்னை இன்னைக்கு கொன்னு புதைக்கிறண்டா என்றவன் உடனே ஷர்மிளாவின் பக்கம் திரும்பி, ஷர்மி, நீ அந்த பணத்தை மறந்துடு, உன் அப்பன் ஜெயிலுக்கு போய் களி திங்கட்டும் என்று கோபமாக சொல்ல, ஷர்மிளா கண்கள் கலங்கியபடி, விவேக் ப்ளீஸ், தீபக் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னாள். அப்படின்னா இப்பவே இவனை வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூடவே இருந்து எனக்கு கம்பெனி கொடு. ரொம்ப வருஷமா நீ தப்பிச்சுட்டே இருக்க என்று விவேக் சொல்ல, தீபக்கால் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. நரம்புகள் முறுக்கேற கண்கள் சிவக்க ஓங்கி பலார் என்று விவேக்கின் கன்னத்தில் அறைந்தவன் மார்பில் எட்டி உதைத்தான். அந்த அடியில் விவேக் பறந்து சென்று அங்கிருந்த ஒரு கண்ணாடி மேஜையின் மீது விழுந்தான். அதை பார்த்து ஷர்மிளா பயங்கர அதிர்ச்சி அடைந்தாள். அடுத்த சில நொடிகளில் தீபக் கொடுத்த சரமாரியான அடிகளில் கந்தலாகி கிடந்தான் விவேக். ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பன்னு சொன்னா, இனி எந்த பொண்ணுகிட்டையும் நீ இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது என்று அவன் கையை திருகினான். விவேக் வலியில் என அலறினான். தீபக், வேண்டாம், அவனை விட்டுரு என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே அந்த இடத்துக்குள் போலீஸ் நுழைந்தது. கூடவே விவேக்கின் அப்பா சேகரும் வந்தார். அவரை பார்த்ததும் விவேக் கலங்கிய கண்களுடன் எழுந்து, அப்பா, இந்த பொறுக்கி உங்க பையன் மேலேயே கைய வச்சுட்டான்பா, இவனை உடனே ஜெயில தள்ளுங்கப்பா என்று கோபமாக கத்தினான். அடுத்த நொடியே 2 கான்ஸ்டபிள்ஸ் முன்னால் வந்து விவேக்கை தூக்கி அவன் கைகளில் விலங்க மாட்டினார்கள். அதை பார்த்ததும் விவேக் கோபமாக, இன்ஸ்பெக்டர், இவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்பா, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க என்று கத்தினான். ஆனால் சேகர் எதுவும் பேசாமல் அமைதியாக தலைகுனிந்து நின்றார். அப்போது இன்ஸ்பெக்டர் சிவா விவேக்கை பார்த்து, இல்லீகலா பிசினஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தினதுக்காகவும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்ததுக்காகவும் உன்னையும் அப்பாவையும் நான் அரெஸ்ட் பண்றேன் என்று தீவிரமான தொனியில் சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சியான விவேக் சேகரை பார்த்து, அப்பா, என்ன நடக்குது இங்க? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு என்று கேட்டான். சேகர் எதுவும் பேசாமல் வாடிய முகத்துடன் நிற்பதை பார்த்து விவேக்கிற்கு அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது புரிந்தது.
ஷர்மிளாவுக்கும் அங்கே என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. குழப்பத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது தீபக் இன்ஸ்பெக்டரின் அருகில் வந்து, சார், இந்த விவேக் இந்த ஒயின்ல போதை மாத்திரை மிக்ஸ் பண்ணி என்னோட ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். சரியான நேரத்துல நான் வந்து என் ஒய்ஃபை காப்பாத்திட்டேன். நான் சொல்றது உண்மை, நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க என்று சொன்னான். உடனே இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து கண்களால் சைகை செய்ய, விவேக் ஷர்மிளாவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒயின் கிளாஸை எடுத்து அதிலிருந்த ஒயினை வெள்ளை கர்ச்சீஃபில் ஊற்றினார். உடனே அந்த ஒயின் நீல நிறமாக மாறியது. ஆமா சார், போதைப் பொருள் கலந்திருக்கு என்று அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, அதை பார்த்து ஷர்மிளா உட்பட எல்லோரும் திகைத்து போனார்கள். ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியில் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை தடுக்க முடியவில்லை. தீபக் மட்டும் வரவில்லை என்றால் அவளின் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று கலங்கி போனாள். உடனே இன்ஸ்பெக்டர், இந்த எவிடன்ஸ் போதும், அப்பனையும் பையனையும் உள்ள தள்ளி காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்றேன் என்று சேகர், விவேக் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துச் சென்றார். அவர்கள் சென்றதும் தீபக் ஷர்மிளாவின் அருகில் சென்று, ஷர்மி, நீ அழ வேண்டிய அவசியம் இல்ல, அதான் சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன்ல, இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது என்றான். ஷர்மிளா அவனையே சில நொடிகள் பார்த்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்து அழ, தன்னை பற்றிய உண்மையை சொல்லிவிடலாம் என்று ஒரு கணம் தீபக் நினைத்தான். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவனுடைய லட்சிய பாதை இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். பாக்கெட்டில் இருந்து 30 லட்சம் செக்கை எடுத்து அவள் முன்னால் நீட்டினான். நமக்கு பணம் கிடைச்சிருச்சு, அங்கிளை காப்பாத்திடலாம் என்று தீபக் சொல்ல, ஷர்மிளா ஆச்சரியத்துடன் கண்ணீரை துடைத்தவள், என்ன, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டாள். உடனே தீபக் தயங்கியபடி, ஷர்மி, நான் இத எந்த தப்பான வழியிலையும் கொண்டு வரல. ட்ரஸ்ட் மீ, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கினேன். இப்ப அவனுக்கு பிசினஸ்ல நிறைய லாபம் வருது. அவனுக்கு இந்த பணம் ஒரு விஷயமே இல்ல, அதனாலதான் கேட்டதுமே கொடுத்துட்டான் என்று சொன்னான் தீபக். ஆனா இத நம்ம எப்படி திருப்பி கொடுக்கறது என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே, அதான் சொன்னனே, இப்போதைக்கு அவன் இந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். அதுவும் இல்லாம அவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான். அதனால இத பத்தி நினைச்சு நீ பிரஷர் ஏத்திக்க வேண்டாம். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பாத்துக்கிறேன் என்று நிதானமாக புன்னகையுடன் சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளாவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவளுக்கு இந்த தீபக் இப்போது புதிதாக தெரிந்தான். தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து ஷர்மிளாவின் கையை பிடித்து, உனக்கு நான் இருக்கேன் ஷர்மி, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் சரி பண்ணிடுவேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா ஈரமான கண்களுடன் அவனை பார்த்தாள். தீபக் முதல் முறையாக ஷர்மிளாவிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான். இதயம் படபடவென அடிக்க அவள் அழகையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். உடனே ஷர்மிளாவின் கண்கள் டக்கென கையில் இருந்த வாட்சிற்கு சென்றது. இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாம ஆன்டிக் ஷாப்புக்கு போயாகணும் என்று சொல்ல, தீபக் மறுவார்த்தை பேசாமல் அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான். இன்னொரு பக்கம் தீபக்கின் மாமா துரைசிங்கம் தீபக் கிடைத்த விஷயத்தை சௌந்தர்யாவிடம் கால் செய்து சொன்னார். அதை கேட்டதும் சௌந்தர்யாவின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. வானுக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்தாள். அங்கிள், தீபக் இப்ப எங்க இருக்கான்? நான் உடனே அவனை பார்க்கணும் என்று ஆர்வத்துடன் கேட்க, அவன் கிடைச்சிட்டான்னு மட்டும்தான் தெரியும், எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா என்று சொல்லி அவளுடைய சந்தோஷத்திற்கு அப்படியே முட்டுக்கட்டை போட்டார் துரைசிங்கம். ஏமாற்றமான முகத்துடன் நின்றிருந்த சௌந்தர்யாவிடம், அம்மாடி, நீயும் என் பொண்ணு மாதிரிதான், உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த தீபக் உனக்கு வேண்டாமா? உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் அவனை விடவும் நல்ல பையன் கிடைப்பான். அவனுக்கு ஏற்கனவே வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல என்று சொன்னார். தீபக் கிடைத்துவிட்ட செய்தியால் அதிர்ச்சியில் இருந்த துரைசிங்கம் எப்படியாவது சௌந்தர்யாவும் தீபக்கும் சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தீபக் திரும்ப வந்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் போது துரைசிங்கத்திற்கு தானாக கால்கள் நடுங்கியது. தீபக் திருமணம் செய்து கொண்டான் என்று செய்தி கேட்டவுடன் சௌந்தர்யாவின் கோபம் பல மடங்கு இருக்கும் என்று எதிர்பார்த்தார் துரைசிங்கம். ஆனால் நடந்ததே வேறு. அங்கிள், தீபக் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு எத்தனை கல்யாணம் ஆகியிருந்தாலும் யார் கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் கடைசியா அவன் வந்து சேர வேண்டியது என் கிட்டதான். அதனாலதான் நான் இந்த 4 வருஷமும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். அவள் சொல்ல சொல்ல துரையின் முகம் ஏமாற்றத்தில் சிவந்தது. அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். தீபக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை முழு மனசோட பண்ணிருக்க மாட்டான் என்று சொன்னாள் சௌந்தர்யா. இல்லம்மா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா என்று துரைசிங்கம் சொல்லி முடிப்பதற்குள், நோ அங்கிள், நீங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது என்று சௌந்தர்யா உறுதியாக சொன்னவள் காலை கட் செய்தாள். போனை வைத்த துரைசிங்கம், இது சரிப்பட்டு வராது, தீபக்கை இங்க வரவிடக்கூடாது, நான் முந்திக்கணும் என்று முணுமுணுத்தார்.
சிவகங்கையின் பக்கத்து சமஸ்தானமான புதுக்கோட்டையின் பழைய கோட்டை வீட்டில் இருக்கும் சௌந்தர்யா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடினாள். தன் அறையில் இருந்த தீபக்கின் பெரிய சைஸ் போட்டோவை எடுத்து ஆசையுடன் பார்த்தவள், டேய், நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் எப்பவும் மாறவே மாறாதுடா என்று போட்டோவுடன் பேசியவள் மார்போடு கட்டி அணைத்து கொண்டாள். இன்னொரு புறம் சென்னையில் ஆன்டிக் ஷாப்பில் கணேஷும் கீதாவும் ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருக்க, அவர்களை சுற்றிலும் 4 செக்யூரிட்டிகள் துப்பாக்கிகளுடன் நின்றிருந்தார்கள். அப்போது மேனேஜர் அங்கே வந்து, உங்களுக்கு நான் கொடுத்த டைம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களால பணத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல. அதனால ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் என்று சொல்லி போனை எடுத்தார். சரியாக அந்த நேரத்தில் தீபக்கும் ஷர்மிளாவும் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்த்த கணேஷின் முகம் பிரகாசமடைந்தது. உடனே வேகமாக ஷர்மிளாவிடம் ஓடி சென்று, அம்மாடி, என்னாச்சு? பணம் கிடைச்சதா? நீங்க ரொம்ப நேரமா வராததால நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா என்று கவலையுடன் சொன்னார். அப்பா, அதான் நாங்க வந்துட்டோம்ல, பணம் கிடைச்சிருச்சு, இனிமே பயப்பட தேவையில்ல என்று சொன்ன ஷர்மிளா தன் கையில் இருந்த செக்கை எடுத்து கணேஷிடம் கொடுத்தாள். கணேஷ் அந்த செக்கை முழுதாக பார்க்கும் முன்பே அவன் கையில் இருந்து செக்கை பிடுங்கிய கீதா, நான் சொன்னல அந்த விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. உண்மையிலேயே அவன் ஒரு தங்கமான பையன். உன் புருஷ மாதிரி வெறும் பையன் கிடையாது. இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதே. நான் சொன்ன மாதிரி முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு என்று அவனை ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்தபடியே சொன்னார். அதை கேட்டு ஷர்மிளா மெதுவாக தீபக்கை திரும்பி பார்த்தாள். அவன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கீதா விவேக்கின் பெயரை சொன்னவுடன் அங்கே நடந்த எல்லா விஷயமும் அவள் கண்கள் முன்னால் வந்து சென்றது. உடனே தன் அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த பணத்தை விவேக் கொடுக்கல, தீபக் தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது அவர் ஃப்ரெண்டோட பணம் என்று சொன்னாள். உடனே கீதாவும் கணேஷும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். கீதா சந்தேகத்துடன், உண்மையிலேயே இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானா, இல்ல எங்கேயாவது ஃப்ராடு தனம் பண்ணி கொண்டு வந்தியா? நீயே ஒரு பிச்சைக்காரன், உனக்கு 30 லட்சம் பணம் கொடுக்கற அளவுக்கு வல்லல் யாரு? நீ உடனே அவனுக்கு போன் பண்ணு, உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும் என்று சொன்னார். அதை கேட்டதும் தீபக்கிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் மாமியார் கீதா திடீரென இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பார் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தீபக் அமைதியாக நிற்பதை பார்த்து கீதா அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஷர்மிளாவும் கணேஷும் கூட தீபக்கையே பார்க்க ஆரம்பித்தார்கள். என்ன பராக்கு பார்த்துட்டு நிக்கிற? உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணு. ஒருவேளை நீ இதை ஏதாவது ஃப்ராட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நாங்களும் ஜெயிலுக்கு போகணுமா என்று எரிச்சலான தோணியில் சொன்னார் கீதா. ஆன்ட்டி, என் ஃப்ரெண்டு இப்ப இங்க இல்ல, பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு போயிருக்கான். நான் இந்த செக்கை அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்ட கீதா ஏதோ சொல்ல வர, அதற்குள் அந்த கடையின் மேனேஜர் அங்கே வந்து, உங்களோட சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க, முதல்ல அந்த செக்கை என்கிட்ட கொடுங்க என்று சொல்லி அதை கீதாவின் கைகளில் இருந்து வாங்கினார். அதன் பிறகு யாரையும் கண்டு கொள்ளாமல் செக்கை பார்த்து கொண்டே உள்ளே சென்று தன் வேலையாளிடம் கொடுத்து பேங்கில் டெபாசிட் செய்ய சொன்னார். இன்னொரு புறம் கீதா தீபக்கை பார்த்து மீண்டும் ஏதோ சொல்ல வர, அதற்குள் ஷர்மிளா, அம்மா, அந்த விவேக் பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். அந்த நேரத்துல தீபக் மட்டும் அங்க வரலனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே சொல்ல தெரியல. அந்த விவேக் ரொம்ப மோசம். இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அதுக்காக அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டும் போயிட்டாங்க என்று சொன்னாள். அதை கேட்டதும் கணேஷ் பதட்டத்துடன், அம்மாடி ஷர்மி, உனக்கு எதுவும் ஆகலையே என்று கவலையுடன் கேட்டார். கீதாவால் அந்த விஷயத்தை நம்பவே முடியவில்லை. அவர் ஆச்சரியத்துடன் தீபக்கை பார்க்க ஆரம்பித்தார். கணேஷின் கவலையை பார்த்த ஷர்மிளா, அப்பா, எனக்கு எதுவும் இல்ல, நான் இப்ப நல்லா இருக்கேன் என்று அவர் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னாள். உடனே கணேஷ் பெருமூச்சு விட்டபடி, அப்பாடா, உனக்கு எதுவும் ஆகலல்ல, எனக்கு அது போதும். எனக்கு இந்த பணம் தீபக்கு எங்க இருந்து எப்படி வந்துச்சுன்னெல்லாம் கவலையே இல்ல. வாழ்க்கையில அவன் இப்பதான் உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். தீபக்கும் அவரை பார்த்து சிரித்தான். ஆனால் அதை கேட்ட கீதா கோபத்துடன், என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டான்? இந்த பணத்தை கடனா தானே வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு எப்படியும் இது நம்ம தலையில தானே வந்து விழும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.